பாவாடை செட்டை அணிந்திருந்த ஜக்கம்மா வாசலில் பசும் சாணம் தெளித்து மொழிவிக்கிட்டு இருக்கிறா. அந்த சமயம் ஜக்கம்மாவை ஜமீன் வச்சக்கண்ணு எடுக்காம பார்த்துட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஊர் முக்கியஸ்தர் பத்மநாபன் ஜமீன்தார் ஐயா வணக்கம் அப்படின்னு கூப்பிட்டதும் சகஜ நிலைக்கு வந்தாரு ஜமீன். குதிரையில இருந்து இறங்கியபடியே அவர்கிட்ட பேசினாரு. புள்ள அழகா இருக்கே, யார் இது? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேன்னு கேட்க அதுக்கு பத்மநாபன் ஜக்கம்மாளின் குடும்ப விவரம் பற்றி விளக்குறாரு. ஜோதி நாயக்கன் ஒரு ஜமீன்தார் பத்மநாபனோடு ஜக்கம்மாவின் வீட்டுக்கு போனாரு. ஜமீன்தாரின் வருகையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜக்கம்மாவின் தாயார் கையெடுத்து கும்பிட்டு, ஜமீன்தார் ஐயா உள்ள வாங்க, ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி வீட்டில் இருந்த பிரம நாற்காலியை எடுத்து போடுறா. அதில் அமர்ந்த ஜமீன் பத்மநாதனை மெதுவா பார்த்து கஞ்சாடை காமிக்கிறாரு. பத்மநாபன் ஜக்கம்மாவோட அப்பாவை உடனடியாக அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. உடனே ஒரு ஆள் ஓடி போய் ஆட்டு கொட்டைகளை ஆடுகளுக்கு உணவு வச்சுக்கிட்டு இருந்த ஜக்கம்மாவின் தந்தைய உடனடியாக அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஊர் முக்கியஸ்தர் ஒருத்தர், வீட்டு முத்தத்தில் வாசல் தெளிச்சிட்டு இருந்த உங்க மக ஜக்கம்மாவை நம்ம ஜமீன்தார் பார்த்துருக்காரு. அவளை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சியானாங்க ஜக்கம்மாவின் குடும்பத்தாளுங்க. ஐயா, என் மக விளையாட்டு புள்ள, குடும்பம் நடத்துகிற அளவு இன்னும் பக்குவப்படலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குறுக்கிட்டு அவளோட அம்மா, புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற அளவுக்கு அவ உடம்புலையும் தெம்பு இல்லையே அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஜமீன்தார் பார்த்துக்குவாருமா, பெரிய வீட்டு சாப்பாடுன்னா சும்மாவா, 10 நாளையில பிள்ளைக்கு சதை போட்டுரும்னு சொல்லவோ ஜக்கம்மாவின் அண்ணன் நாங்கள் யோசிச்சுட்டு முடிவு சொல்கிறோம்னு சொன்னான். நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொன்னதும் சட்டுன்னு கோபமாக எந்திரிச்சு நின்ன ஜமீன்தார், என்ன யோசனை வேண்டி கிடக்கு? வர்ற பௌர்ணமி அன்னைக்கும் அந்த பிள்ளைக்கும் எனக்கும் கல்யாணம். நான் இப்போ இங்கே வந்தது உன்கிட்ட அனுமதி கேட்க இல்லை, தகவல் சொல்ல மட்டும்தான். கல்யாண தேதிக்குள்ள நல்லா ஊட்டமுள்ள தீனியெல்லாம் குதிரையில் வீட்டுக்கு வரும். புள்ள உடம்ப தேத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க போன பிறகு ஜக்கம்மா அவ அம்மா கிட்ட ஓடி போய் எனக்கு கல்யாணம் வேண்டாமான்னு சொல்லி அழுறான். அவளின் அம்மாவும் அழ. மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஆனா அவ அண்ணி வீட்டை விட்டு ஜக்கம்மா தொல்லை போனா போதும்னு மட்டும்தான் நினைச்சா. பௌர்ணமிக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குங்கிறதால இதுக்கு இடையில ஊர் முக்கியஸ்தர்களும் ஜமீன் ஆட்களும் ஜக்கம்மாவின் தந்தையிடமும் அண்ணனிடமும் கடுமையா எச்சரிக்கிறாங்க. காலை மாலை என அடிக்கடி வீட்டுக்கு வந்து நச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜமீனை பகச்சுக்கிட்டு எப்படி இந்த ஊர்ல குடும்பம் நடத்த முடியும்னு பலவிதத்துல மிரட்டுறாங்க. தினமும் ஜமீன் வீட்டுல இருந்து குதிரையில பழங்கள், தின்பண்டங்கள், முந்திரி, திராட்சைன்னு விலை உயர்ந்த